ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபருக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்கு. இதில் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி எக்ஸாமினேஷன் 2025. ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6/6/2025, 26/6/2025. ஸோ 20 டேஸ் வந்து டைம் இருக்குது. ஸோ 20 டேஸ் இந்த வந்து வெயிட் பண்ணவே கூடாது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு உண்டான வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து மொத்தமாக 261 வேகன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா டெனட்டிவ் வேகன்சி தான். ஸோ இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2025. அதை வச்சு நீங்கள் வந்து இந்த டேட்டை போட்டு உங்களுடைய டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணணும். இதுதான் வந்து குருஷியல் டேட்டு. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30க்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா 2/8/1995லேருந்து 1/8/2007 இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டேட்டில் வந்து பிறந்தவர்களாக இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். 2/8/98லேருந்து 1/8/2007 இதுக்கு இடைப்பட்ட நாளில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் பிறந்தவராக இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 years வந்து ரிலாக்ஸேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சியில் பார்த்தீங்கன்னா 35 years வரலும், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா 32 year வரலும் வந்து நீங்கள் எலிஜிபிள் எஸ்சி கேண்டிடேட். எஸ்சி எஸ்டி ஓபிசி பார்த்தீங்கன்னா 3 years வந்து கிடைக்கு. அதே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹேண்டிகேப்டு ரிகார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் யார் இருக்கீங்களோ தேவையானவர்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1/8/2025க்குள்ளே நீங்கள் இதுதான் வந்து கட் ஆஃப் டேட்டு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் must have passed 12th standard or equivalent examination from the recognized board யூனிவர்சிட்டி as on or before the cut off date. கட் ஆஃப் டேட் என்ன பார்த்தீங்கன்னா 1/8/2025க்குள்ளே வந்து முடிஞ்சிருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட் வந்து இதுக்குண்டான குவாலிஃபிகேஷன். அப்ளை கொடுத்துருக்காங்க. applications must be submitted only in online mode at the new website of SSC headquarter. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ssc.government.ing இதில் வந்து பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா த்ரூ மை எஸ்எஸ்சி மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் யாரும் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி உங்களோட பேசிக் டேட்டா வந்து அதில் கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா which can be downloaded from கூகுள் ப்ளே ஸ்டோர். ஸோ இது வந்து கிடைச்சிருக்கும். நானும் இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் இதில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது சவுத் ரீஜனில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதில் இருக்க கோடு பாருங்கள். இப்போ சென்னைனா நீங்கள் வந்து 8201 கொடுக்கணும். சேலம்னா வந்து 8205 கொடுக்கணும். ஸோ இதை வந்து பேசிக்காக வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆர் மென்ஷன் பிலோ. ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 மார்க்குக்கு உண்டான ஒரு எக்ஸாம். இது 2 hours வந்து நடக்கக்கூடியது. அதை பிரித்து பார்த்தோம்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 50 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, டோட்டலாக 50 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 கொஸ்டின் இருக்கும், டோட்டலாக 50 மார்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, 100 கொஸ்டின் 100 மார்க் வந்து இருக்கும். எக்ஸாம் வந்து 2 hours. Question paper will be of objective type, multi choice only. The question will be set both in English and Hindi. சில எஸ்எஸ்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது, இந்தியன் ஆர்மிலையும் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும். தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் 0.25 மார்க் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் இன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ஒவ்வொரு தவறான கேள்விக்கும் 1/4 மதிப்பெண் போகும். அப்போ அட்டன் பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இண்டிகேட்டிவ் சிலபஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட் எக்ஸாமினேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான என்ன சிலபஸுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் அதுக்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்து அதுக்குண்டான மெட்டீரியல் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இதுக்கும் வந்து இங்கே டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வொக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் அண்ட் இட்ஸ் கரெக்ட் யூசேஜ் எக்ஸெட்ரா. ஹிஸ் ஆர் ரைட்டிங் எபிலிட்டி would be tested. ஓகே, இது வந்து ஏன்னா ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னால ரைட்டிங் எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிச்சயம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு. யாரெல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து எந்த மார்க்கும் கிடையாது. ஆனால் இதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணி தான் கேண்டிடேட் who are shortlisted in the computer based examination will be required to appear in the skill test for stenography.
The candidates will be given on dictation for 10 minutes in English or Hindi. இங்கிலீஷில் அல்லது ஹிந்திலையோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க. as after by the candidates in the online application form at the speed of 100 words per minute. Okay, 100 words per minute for the post of stenographer grade C. grade Cக்கு பார்த்தீங்கன்னா 100 words வந்து டைப் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். அதே போல் கிரேட் டிக்கு வந்து 80 words பர் மினிட்க்கு வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்னும் டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து தெளிவாக படித்து புரிஞ்சுக்கலாம். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் வந்து முழுசாக பார்த்து பொறுமையாக படித்து புரிஞ்சுக்கோங்க. இதை விட நான் வந்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் வந்து தெளிவாக பார்த்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மோட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் வந்து யூஆர் கேண்டிடேட் அந்த மினிமம் 30 மார்க்ஸ் எடுக்கணும். ஓபிசி எக்கனாமிக் செக்ஷனாக மினிமம் 25 மார்க்ஸ் எடுக்கணும். ஆல் அதர் கேட்டகரிஸ்னால் மினிமம் வந்து 20% மார்க் வந்து எடுத்துருக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு இண்டிகேட் த போஸ்ட் ஃபார் விச் தே ஆர் அப்ளைங், தட் இஸ் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி ஆர் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி ஆர் போத். நீங்கள் வந்து கிரேட் சிக்கு அப்ளை பண்ணீங்களா, இல்லை கிரேட் சிக்கு டிக்கு அப்ளை பண்ணீங்களா, இல்லை ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணீங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்ளிகேஷன்லேயே கிளியராக ஃபில் பண்ணணும். இன்கேஸ் based on the marks scored in the computer based examination, candidates will be shortlisted category wise to appear in the skill test for the post they have applied for. Okay, the skill test is mandatory but qualifying in nature. ஓகே, இது வந்து முக்கியமானது, ஆனால் வந்து இதுக்குன்னு எந்த மார்க் சிஸ்டமும் கிடையாது. The commission will fix category wise qualification standards in the skill test for the each post. Final selection and allocation of the ministry's department will be made on the basis of the performance of candidates in the computer-based examination and the preference of post department exercised by them. ஓகே, நீங்கள் கொடுத்துருக்க வந்து ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு நீங்கள் வந்து குரூப் கிரேட் டி கொடுக்குறீங்களா, கிரேட் சி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது, ப்ளஸ் நீங்கள் வந்து எடுக்கிற மார்க், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த எக்ஸாம் ரிலேட்டட். இதை வச்சு நீங்கள் வந்து இன்னும் இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.